ஆனா சோம்பேறியா இருக்கக்கூடாது தம்பி. அவங்கவுங்களும் முடிஞ்ச வரைக்கும் உழைக்கணும். வாழ்க்கையில உழைச்சி முன்னுக்கு வரோமோ இல்லையோ அதை பேசவில்ல, நம்மளால முடிஞ்சதை 4 பேருக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைக்கணும். நம்ம எதையுமே செத்து போகும்போது கொண்டு போக போகிறதில்ல. அதனால உழைச்சி நம்மளால முடிஞ்சது வீட்டுக்கும் செய்யணும், 4 பேருக்கும் செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். மற்றவங்களுக்கும் செய்யணும், நம்ம மட்டும் இருந்துட்டு போகக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். அவங்களுக்கு முடிஞ்ச வேலையை, வயசானா கூட முடிஞ்ச வேலையை செய்யணும். நம்ம நாடு நல்லா இருக்குன்னா எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் தம்பி, எல்லாம் பாடுபடணும். அவ்வளோதான். 34 வருஷமா போடுறது உண்மையிலேயே 1000 ரூபாய் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ 400 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் அதை விடவே மாட்டேன், இன்னும் குறைஞ்சாலும் விட மாட்டேன். எனக்கு சாப்பிட இருந்தால் போதும், விட்டுட்டு போயிட்டு விட முடியாதுங்களா? விட மாட்டேன். இந்த பிள்ளைங்களே முடியல, நீங்கள் இருங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் 4 நாளைக்கு சொல்லலாம், 2 நாளைக்கு சொல்லலாம். நம்ம உயிர் உள்ள வரைக்கும் உழைச்சிட்டு போய் செத்து போயிடணும். சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் போட்டுட்டு நம்ம போய் போயிடணும். ஆமாம் தம்பி, என்னுடைய ஆசை அதே தான். வேறு எந்த ஆசையும் இல்லை கண்ணு. முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களை கரையேற்றிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான். பட்னிஸ்னால் என்ன தெரியுமா தம்பி, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போலாம் தண்ணி கிடைக்காது தம்பி இந்த நாட்டில். ரயில்வேல எப்படா ரயில்வேல வேலை முடிச்சு போகிறாங்கன்னு திருட்டுத்தனமாக வண்டி தண்ணி பிடிக்கணும். அதில் ஒவ்வொருத்தர் விடுவாங்க, ஒருத்தர் போலீஸ் பிடிச்சிரும். இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போனால் 4 நாள் கொடுப்பாங்க. இதை விட பெரிய இரும்பு குடம் பார்த்துருக்கீங்களா, அதில் தூக்கிட்டு போகணும். 4 நாள் கொடுப்பாங்க. ஒரு 10 நடை தூக்குனா 50 ரூபா சம்பாதிக்கலாம். அதில் தான் பிள்ளைங்களை வளர்த்தேன், ஆளாக்குனேன். இடியாப்பம் விற்றேன், பூ விற்றேன், ரோட்டில் எல்லா வேலையும் செஞ்சேன் தம்பி. காலையில் பூ விற்பேன், அப்புறம் காலையில் தண்ணி தூக்கி ஊற்றிட்டு இடியாப்பம் விற்பேன். இடியாப்பம் விற்றுட்டு பூ வாங்கிட்டு வந்து போடுவேன். அதை கட்டி வச்சோன்னா அதை போய் விற்றுட்டு சாயங்காலம் கடை போட்டுருவேன். செம்மையாக வேலை செஞ்சேன். இப்போ முடியல, அவ்வளோதான். ஒரே வேலையை வச்சுக்கிட்டேன். என்னப்பா கடவுள் கொடுத்த கைகால் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் உழைக்க சொல்லியிருக்காரு, உழைச்சி சாப்பிடுவோமே. வடை 2 சாப்பிடுவா. ஆமாம்மா, போதுமா, நீ கொடுத்ததே போதுமா எங்களுக்கு. என்னால் முடிஞ்சதை செய்கிறேங்கண்ணு, முடிஞ்ச வரைக்கும் செய்வேன். வீடு உள்ள வரைக்கும் 1 ரூபா தான். என்ன வேலை ஏறினாலும் 1 ரூபா தான். வடை சூப்பராக போடுறீங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க? 4லேருந்து 8 மணி வரைக்கும். காலையிலம்மா? காலையில் வேலைக்கு போகிறேன். ஓ பரவாயில்ல, வேலைக்கு போயிட்டு வந்து வேலை பார்க்குறீங்களா? நேர்வி கேந்திராவில் வேலை செய்கிறேன். சரிம்மா சரிம்மா. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். பரவாயில்ல, இந்த வயசுல நீங்கள் வந்து உழைக்கணுங்கிறீங்களே, 2 வேலையும் பார்க்கணுங்கிறீங்களே. உழைக்கணும்பா, உழைக்கணும், 4 பிள்ளைங்க சாப்பிடணும், நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். என்னுடைய ஆசை தான். வாழ்த்துக்கள்மா. பரவாயில்ல. வடையில் எத்தனை வகை வடை வச்சுருக்கீங்க? 5 வடை போட்டு சுண்டல், உளுந்த வடை, பருப்பு வடை. உளுந்த வடை, பருப்பு வடை, சுண்டல் இருக்கு. சுண்டலுக்கு 5 வடை போட்டு 20 ரூபா. 3 கண்டி சுண்டலோட 1 சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வயிறு நிறையும் வீடு போகிற வரைக்கும். என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் தம்பி. வடையில் வந்து சுண்டல் ஊற்றி கொடுப்பீங்களா நீங்கள்? இப்படிதான் வித்துட்டு இருக்கேன்ப்பா இது வரைக்கும். என்ன ஒரு அற்புதமாக பார்க்கும் போதே வாயெல்லாம் ஊறுத மாட்டேன்.